ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு பூரி செய்ய போகிறோம். அதாவது எப்போது நம்ம ஒரே மாதிரி பூரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு பூரி செய்ய போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ஈஸியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் எப்பயும் ஒரே மாதிரி பூரி சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நம்ம செய்ய போகிறோம். வாங்க இந்த உருளைக்கிழங்கு பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு பிசைகிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். மாவு சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் 200 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிற மாவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், சீரகத்தூள் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கோதுமை மாவோட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மேலே இருக்கிற தோலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய் துருவலில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ரெண்டு உருளைக்கிழங்கையும் துருவி சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். முதல்ல மாவோடு சேர்த்து உருளைக்கிழங்கை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கோட மாவை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கணும். பூரிக்கு பார்த்திங்கன்னா மாவு எப்போவுமே நல்லா கெட்டியாக இருக்கணும். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். எப்போவுமே பூரிக்கு மாவை நல்லா கெட்டியாக நீங்கள் பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் பொழுது பூரி எண்ணெய் இல்லாமல் நல்லா சூப்பராக நமக்கு கிடைக்கும். ரொம்ப இலக்கமாக பிசையக்கூடாது. இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் எப்போவுமே பூரி செய்யும்போது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா பூரி சூப்பராக செஞ்சு எடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்பாத்திக்கு தான் மாவு பிசைஞ்சு ரொம்ப நேரம் ஊற வைப்போம். நல்லா மாவு ஊறிச்சுன்னா சாஃப்டாக வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் பூரிக்கு பார்த்திங்கன்னா மாவை நம்ம ஊற வைக்கக்கூடாது. மாவு பிசைஞ்சதுமே நம்ம பூரியை செய்ய ஆரம்பிச்சிடணும். இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு பூரி எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் உருண்டைகள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உருண்டை பண்ண மாவை எடுத்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன், மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. பூரிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக மாவு தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக தேய்க்கும் போது எழும்பாது. கொஞ்சம் மொத்தமாக நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் தேய்ச்சி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கிட்டு மொத்தமாகவும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா தேய்ச்சி எண்ணெயில் போட்டு நீங்கள் பூரியை சுட்டு எடுத்துடலாம். எது ஈஸியோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. மாவு போட்டதுமே இந்த மாதிரி எழும்பி வரணும் மேலே அந்த அளவுக்கு நல்லா எண்ணெயை காய வச்சுக்கோங்க. இப்போ தேய்ச்சி வச்சுருக்கிற மாவை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்படி மேலே வரும்பொழுது கரண்டி வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா தான் பூரி நல்லா எழும்பி வரும். ரெண்டு பக்கமும் பூரி நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூரி சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். எப்பயும் ஒரே மாதிரி வெறும் கோதுமை மாவு மட்டும் வச்சு நம்ம டக்குன்னு மாவு பிசைஞ்சு பூரி செஞ்சு எடுத்துருவோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இனிமேல் நீங்கள் பூரி ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கை மாவோடவே சேர்த்து நல்லா ஒரு டேஸ்டியாக சூப்பராக எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு பூரி செஞ்சு பாருங்கள். சைட் டிஷ் எதுவுமே இல்லாமலே சாப்பிடலாம். வேணும்னா நீங்கள் சைட் டிஷ் வேறு எதுனா கூட செஞ்சுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் சைட் டிஷ்ஷே இல்லாமல் கூட சாப்பிடலாம். நம்ம உப்பு, காரம், மசாலா எல்லாமே போட்டிருக்கிறதுனால வெறும் பூரியை மட்டுமே நம்ம சாப்பிடலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பூரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.